பஞ்சாயத்து பேசினாங்க. இல்ல அது வந்து இப்ப முயற்சி பண்ணி பாத்துருக்காங்க. அதுக்கு போலீஸ் வந்து அப்புறம் ஏன் கவுன்சிலர் வச்சு மிரட்டினீங்க? யார் ஆர் ரவி வச்சு புறம்போக்குல நீங்க கடை வச்சு நடத்துற அப்படிதான் வண்டி விடுவேன்னு சொல்லி மிரட்டினீங்களா? மதிமுக ரவி மிரட்டினீங்களா? ஆர் ரவி வச்சு அது வந்து பிரச்சனை. இப்போ பொதுமக்கள் தான் நீங்க பேசுறீங்க. நான் இங்க தான் நிப்பேன். நீ யார் நீங்க சொல்றது? அது எனக்கு தெரியாதுங்க. மக்கள் பிரதிநிதி அப்படிதான் பேசுவாங்களா? வந்துங்க ஒருத்தர் வந்தாங்கன்னா நம்ம ஏசன்ட்னா ஏங்க பாதிக்கப்பட்டவங்க இங்க இருக்கிற ஒரு எஸ்ஐ விட்டு என்னைய அரெஸ்ட் பண்ணி இங்க பேசணும். பாதிக்கப்பட்டவங்க பேசணும். அந்த போய் பேசுறது என்ன அர்த்தம்? இது இப்போ இவர் வந்துங்க இல்ல அக்கா கொண்டு அக்கா இருந்து ஒண்ணு கடி பரவாயில்ல. எங்கச்சு கொண்டு மேல முதல்ல போச்சுங்க. நான் ஆதங்கப்படுறேன். ஏதோ சொன்னா என்ன பண்றது? யார் தருவாங்க? நான் எருக்களம்பூ போய் எருக்களஞ்செடியடி பூ பறிச்சுக்கிட்டு இருந்தேனுங்க. பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கார் வந்துச்சு. வர்றதை பார்த்து நான் விலகி வந்து நேராக கொண்டு வந்து கடைக்குள்ளேயே நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. சதி திட்டம் போட்டுதான் கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. அந்த ஆளு குளமுயற்சி வண்டி. ஆனா இங்க நிறுத்திட்டு ஓடிட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். யாருன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா இது எனக்கு அவங்க கொண்டு வந்து விட்டது நான் நின்றுகிட்டு இருந்ததை பார்த்துட்டானு கொண்டு வந்தேன். அது அந்த ஆள் இந்த காருக்காரரு எனக்கு அவி பக்கத்தால சொந்தக்கார். பக்கத்துல நம்மளுக்கு ஏற்கனவே இட பிரச்சனை எல்லாம் இருக்குதுங்க. பக்கத்துல சுப்பிரமணி அப்படிங்கிறவர் இருக்காருங்க. பிளஸ் வந்து கொங்கு ராஜேந்திரா, அதுவாக ஆர் ரவி கவுன்சிலர், எக்ஸ் கவுன்சிலர். அவர் வந்து எனக்கு கொண்டு ஓடுவேன், நீ யாருக்கிட்ட வேணாலும் எங்கே போனாலும் ஸ்டேஷன் போனால் எங்ககிட்ட தான் வரும், நீ இன்னும் பண்ண முடியாதுங்கிறாங்க. போன வருஷம் ஜூலை மாதத்தில் வந்து எங்களுக்கு இட பிரச்சனை இருந்தது. இதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணி காம்ப்ரமைஸுங்கிற பேரில் எங்களை பிளாக்மெயில் பண்ணி தான் எங்களை வெளியே தாட்டினாங்க ஸ்டேஷனில். அப்போ எல்லாருக்கும் இது ஊரறிஞ்ச உண்மை. இதுக்கு எங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு எங்களை கொல்லணும். நான் வந்து வேலை விஷயமா வெளியே போயிட்டேன். அம்மாவை இன்னைக்கு கொல்லணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோடையே இந்த கார் அம்மா நின்று இருக்கிறத பார்த்துட்டு மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க. வந்து சடனா உள்ள கொண்டு வந்து அடிச்சு இப்ப கடற்கரை பூந்து நின்று இருக்குது. இது வெளிப்படையா எல்லாரும் ரோட்ல பாருங்க எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கார்காரர் வந்து கார்காரருக்கு யாருன்னால எனக்கு தெரியாதுங்க. ஆனா அவரு இப்ப எங்களுக்கு வந்து இது காம்ப்ரமைஸ் பேசணும், பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் பேசினதுக்கு அப்புறம் தான் இது உள்நோக்கத்தோட வந்திருக்காங்க. அவங்க சொல்லித்தான் வந்திருக்காங்க. எனக்கு சந்தேகம் இருக்குதுங்க. 100% எனக்கு அவங்க தான். ஏன்னா எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்குற அப்படின்னு பேசினாங்க. நான் பணமெல்லாம் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் கேட்கலைங்க. என் உயிர் போயிருந்தேன்னா எனக்கு என் உயிருக்கு தான் உத்தரவாதம் வேணும், வேற எதுக்கு நான் கேட்கல. போலீஸ் வந்தாங்க சார். போலீஸ் வந்து வண்டி எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்க இதுக்கு என்ன இது அப்படின்னா அதெல்லாம் நீ ஸ்டேஷன்ல என்னுடைய கடையை கதவு கூட லாக் பண்ண, டோர்ல இருந்து எல்லாம் உடஞ்சு போச்சு விட்டு. இதை நான் இவ்வளவு மெட்டீரியலோட நான் இந்த கடை எப்படி வர்றதுங்க? கார் எடுக்கிறதுக்கு எல்லாரும் வந்து முயற்சி பண்ணாங்கல்ல சொந்த பந்தம் எல்லாம். நான் கார் என்ற பயன் இல்லைங்க. பயன் நான் கடையில் இருக்கும் போது இல்ல. நான் போன் பண்ணி சொல்லி ஆக்சிடென்ட் ஆகிருச்சப்பான்னு எல்லாம் பதட்டத்தோடு இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிள்ளைகள்லாம் வந்து எனக்கு தண்ணி ஒழிச்சுட்டு கொஞ்சம் பதட்டம் தெளிஞ்ச உறவு பையனுக்கு போன் பண்ணி பயம் வந்த உறவுதான் கார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ பார்த்தா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கார் எடுக்கிறவங்க விடமாட்டேன்னு சொன்ன போலீஸ் எங்க அதை வந்து நாங்க வண்டி வந்து இப்ப வெளியே எடுக்க உள்ளேன்னா எங்களை அரெஸ்ட் பண்ணுவேன், என்னைய அம்மாவே அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற